Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.56% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், மாருதி, எஸ்பிஐ லைஃப், டாடா மோட்டார்ஸ் அண்ட் என்டிபிசி. அண்ட் டாப் லூசர்ஸ் யாரெல்லாம்னா யூபிஎல், ரிலையன்ஸ், சிப்லா, பிரிட்டானியா அண்ட் ஆக்சிஸ் பேங்க். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 265 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.69% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம்னா இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் எஸ்பிஐ. அண்ட் டாப் லூசர்ஸ் யாரெல்லாம்னா ஆக்சிஸ் பேங்க், பந்தன் பேங்க், கோட்டாக் பேங்க், ஆர்பிஎல் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 314 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.52% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு எஃப்ஐஐ மட்டும் இல்ல டிஏயும் சேர்ந்து மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஹியூஜ் செல்லிங்னால தான் இன்னைக்கும் மார்க்கெட் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. யூனியன் கேபினெட் டோட்டலா 5 ஸ்டேட்ஸை, அதாவது ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா அண்ட் ஒடிசால 7287 வில்லேஜஸ்க்கு மொபைல் டவர்ஸ் அண்ட் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இதோட டோட்டல் எஸ்டிமேஷன் காஸ்ட் வந்து 6466 crore ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ்னால டெலிகாம் ஸ்டாக்ஸான ஏர்டெல், வோடாஃபோன் மாதிரி ஸ்டாக்ஸும் அண்ட் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸான இண்டஸ் டவர், HFCL இந்த மாதிரி ஸ்டாக்ஸோட டிமாண்டும் அதிகமாக சான்சஸ் இருக்கு. டெல்லியில ஏர் பொல்யூஷன் அதிகமானதுனால ஏர் குவாலிட்டி கமிஷன் அண்ட் டெல்லி கவர்மெண்ட்டும் சேர்ந்து எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸும் நெக்ஸ்ட் ஆர்டர் வர ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு அண்ட் 6 தெர்மல் பவர் பிளான்ட்டை November 30th வரை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு அண்ட் அவங்க ஸ்டேட்குள்ள போற எல்லா ட்ரக்கையும் பேன் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் பெட்ரோல் அண்ட் டீசல் ட்ரக் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீட்டை இடிக்கிறது இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் November 21th வரை ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை 50% ஆஃபீஸ் வந்தா போதும், மற்றவங்க எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே கண்டினியூ பண்ணலாம், இந்த மாதிரிலாம் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதனால பேப்பர் ஸ்டாக்ஸ், பவர் ஸ்டாக்ஸ், ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸோட டிமாண்ட்லாம் குறையும். ஸோ இதனால இந்த செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. நம்ம நேத்தே பார்த்துருந்தோம், பெட்ரோல் அண்ட் டீசலோட டேக்ஸ் கூட்டினதுனால அதோட ப்ரைஸஸும் ஃபால் ஆகி பெட்ரோல் 5 ரூபாய் கம்மியாகவும் டீசல் 10 ரூபாய் கம்மியாகவும் சேல் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதனால கண்டினியூஸா 3வது நாளா பெட்ரோல் அண்ட் டீசல் ஸ்டாக்ஸான ரிலையன்ஸ் 2.1% நெகட்டிவாகவும், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் 3.4% நெகட்டிவாகவும், ஐஓசி 1.9% நெகட்டிவாகவும் அண்ட் பாரத் பெட்ரோலியம் 1.4% நெகட்டிவாகவும் இன்னைக்கு ரியாக்ட் ஆயிருந்தது. கவர்மெண்ட் சோர்சஸ் கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருந்தது. கோலோட டிமாண்டுங்கிறது கண்டிப்பா க்ரோ ஆக தான் செய்யும். ஸோ கோலோட யூசேஜ் வந்து குறைக்கிறதுங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு எதுக்கு இந்த ஸ்டாக் 1.8% நெகட்டிவா ரியாக்ட் ஆயிருந்ததுன்னா, டெல்லியில உள்ள 5 கோல் பவர் பிளான்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்த டெல்லியில உள்ள ஏர் பொல்யூஷன் இஷ்யூஸ்னால இதனாலதான் இன்னைக்கு இந்த ஸ்டாக் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. கேம்லின் ஃபைனுங்கிற கம்பெனியோட ஒன் ஆஃப் த சப்சிடரியான ட்ரீசன்ங்கிற கம்பெனில அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 63.5ல இருந்து 98.5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர் மூலமா. ஸோ அந்த அக்விசிஷனோட காஸ்ட் வந்து $8.5 million. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே 1.9% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஜிந்தால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற கம்பெனி வீனஸ் ட்ரில்லிங் லிமிடெட் கிட்ட இருந்து $16.75 million ஆஃப் ஷோர் ஜாக் அப் ரிக்கை அக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த ரிக்குங்கிறது கிரவுண்ட்ல உள்ள ஆயிலை ட்ரில்லிங் பண்றதுக்கும் அண்ட் ரிமூவ் பண்றதுக்கும் யூஸ் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட். இப்போ இவங்க வந்து அக்யூர் பண்ணியிருக்க இந்த எக்யூப்மெண்ட் இதுக்கு முன்னாடி ONGC ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த கான்ட்ராக்டுக்கு விட்டப்பட்ட எக்யூப்மெண்ட். இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.52% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. அப்பன் ஆஃப்ஷோர் லிமிடெடோட ஒன் ஆஃப் த ஸ்டெப் டவுன் சப்சிடரியான அப்பன் சிங்கப்பூர் லிமிடெடுக்கு ONGC கிட்ட இருந்து ஜாக்கப் ரிக்கை டெப்ளாய் பண்றதுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்குது அண்ட் இது 3 வருஷத்துக்கான ஆர்டர்னு அப்டேட் பண்ணிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.9% அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. கவர்மெண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸா சில டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கையில உள்ள கவர்மெண்ட் ஸ்டேக்கை பிரைவேடைசேஷனா மாத்துறதுக்கு இந்த பிரைவேடைசேஷனுங்கிற இந்த 2021 எண்ட்லயோ இல்ல 2022 மிட்லயோ நடக்குங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ரயில்வே கோச்சஸ் அண்ட் ரயில்வே ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற அண்ட் மைனிங் பண்ற BEML கம்பெனியோட பிரைவேடைசேஷனை பத்தி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஆல்சோ ஷிப்பிங் செக்டார் கம்பெனியான ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிற கம்பெனியோட பிரைவேடைசேஷனை பத்தியும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ இந்த கம்பெனி சைட்ல இருந்து ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட நான் கோர் அசெட் எல்லாத்தையும் டிமேஜ் பண்ண போறதுக்கு போர்ட்ல இருந்து அப்ரூவ் வந்திருக்கதா சொல்லியிருந்தாங்க. இந்த 2 நியூஸ்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.35% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஆல்சோ கவர்மெண்டோட பிரைவேடைசேஷன்ல இருக்க சில கம்பெனிஸ் வந்து பாரத் பெட்ரோலியம் அண்ட் LIC இந்த மாதிரி கம்பெனிஸ்.
இன்னைக்கு அன்அஃபிஷியல் நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஐடிசியோட ஐடி பிஸ்னஸ் கம்பெனியான ஐடிசி இன்ஃபோடெக்கை வந்து டிமெர்ஜ் பண்ண போகிறதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இந்த ஐடிசி இன்ஃபோடெக்கோட டோட்டல் வேல்யூ வந்து 20,000 to 25,000 கோடி. ஆல்சோ ஐடிசி கிட்ட இருந்து ஒரு அஃபிஷியலாக இன்னொரு அப்டேட்மே வந்திருந்தது. மெக்டானல்ட்ஸோட வெஸ்ட் அண்ட் சவுத் இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணுற நியூ ஹாப்பி மீல் செக்மெண்ட்ல ஐடிசியோட டைப் பண்ணியிருக்கதா நியூஸஸ் வந்திருந்து. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. எல்என்டி டெக்னாலஜிங்கிற கம்பெனி என்பிஐ, டிஏஏ அண்ட் மேன்வீங்கிற கம்பெனி கூட ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ண 5G அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக டைப் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 5.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. நியூக்ளியர் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டுங்கிற கம்பெனி பைபேக் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பைபேக்குங்கிறது நம்ம கையில், அதாவது ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்க ஷேர்ஸை ப்ரமோட்டர் அகைன் பை பண்ணிக்கிறது தான் பைபேக். இப்போ இந்த கம்பெனி நம்மள்ட்ட இருந்து கிட்டத்தட்ட 22 lakh ஷேர்ஸை பை பண்ண போறாங்க. இது வந்து 7.81% ஆஃப் ஷேர். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 591 rupeesல இருக்கு. பட் இவங்க பை பண்ண போற பிரைஸ் வந்து 700 rupees பெர் ஷேர். இதுக்கு ரெக்கார்ட் டேட் நவம்பர் 27ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரமோட்டரோட கையில 67.59% ஆஃப் ஸ்டேக் இருக்கு. இந்த பைபேக் அப்புறமா 75.4% ஆஃப் ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுவாங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.05% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட்டுங்கிற கம்பெனி ஓப்பன் மார்க்கெட்ல 2.64% ஆஃப் ஷேர்ஸை வந்து அவரோட ப்ரொமோட்டர் ஷெல் பண்ணியிருக்காரு. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.6% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஐஇஎக்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுங்கிற கம்பெனி அவங்க சைட்ல இருந்து போனஸ் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போனஸோட ரேஷியோங்கிறது 1:2. அதாவது இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஷேர்ஸ் கொடுப்பாங்க. இதோட ரெக்கார்ட் டேட் வந்து December 6ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் தான் நான். என்னோட போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் வந்து 390 rupeesல இருந்து இருக்கு. நான் பர்டிகுலராக இந்த ஸ்டாக்கை வச்சிருக்க ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பவர் எக்ஸ்சேஞ்ச் இண்டஸ்ட்ரியிலேயே இவங்க தான் 95% ஆஃப் மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட காம்படிட்டர் கம்பெனி எல்லாமே சேர்த்து மிச்சம் 5% ஆஃப் ஷேர்ஸ் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செக்டாரோட மோனோபோலி கம்பெனினே இதை சொல்லலாம். ஸ்டீலோட ப்ரைஸஸ்ல எப்பெல்லாம் ஃபால் நடக்குதோ அப்போ கிராஃபைட் இந்தியாவும் ஃபால் ஆகும். எதனால அப்படின்னா, பழைய ஸ்டீல் எல்லாம் மெல்ட் பண்ணி புது ஸ்டீலை உருவாக்குற ஆர்க், அதாவது எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ்ங்கிற மெத்தட்ல கிராஃபைட் எலக்ட்ரோடு தான் மெயின் ஹீட்டிங் எலமெண்ட். ஸோ இதனால இதை மேனுஃபேக்சர் பண்ற கிராஃபைட் இந்தியா ஸ்டீல் எப்பெல்லாம் ஃபால் ஆகுதோ அதனால இந்த கிராஃபைட் இந்தியாவும் ஃபால் ஆகுது. இதனால இன்னைக்கு 2.09% எண்ட் ஆஃப் த்ரீ இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருந்தது. ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ற டவரை டெவலப் பண்ணி நொய்டால இன்ஸ்டாலும் பண்ணியிருக்காங்க BHEL. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.55% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. கோ ஃபேஷன் இந்தியாவோட IPO இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருந்தது மார்க்கெட்ல. பட் ஃபர்ஸ்ட் டேயே ரீட்டைல் இன்வெஸ்டர் கிட்ட இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட 12 times சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. டார்சன்ஸ் IPOவோட என்டையர் ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தா 10 times தான். ஸோ இந்த IPO ஃபர்ஸ்ட் நாளே அதை விட அதிகமாயிருச்சுன்னே சொல்லலாம். கோ ஃபேஷனோட இன்னையோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோன்னா 555 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா லிஸ்டிங் கெயின் வந்து 50% மேலேயே இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த IPO 6 days மார்க்கெட்டில் ஓப்பனாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு புல்லிஷ் பிரேக் அவுட் என்னென்ன ஸ்டாக்ஸ்லனா மாருதி சுசுகி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், BP Fintech, L&T டெக்னாலஜிஸ் அண்ட் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் பியரிஷ் பிரேக் அவுட்ல எந்த ஸ்டாக்குமே இல்லை. இன்னைக்கு FII 344 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. DAI 61 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஜெய் ஹிந்த்.